எப்போ வந்து நோட்டா அப்படின்னு வந்ததோ அப்போ நீங்கள் அன்னபோஸ்ட்டுங்கிறத கிடையாது. ஏன்னா யாருக்கும் வாக்களிக்க விரும்பாதவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. ஒருத்தரை 2 தொகுதியில் போட்டிடுற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஜனநாயகத்துக்கு மிக எதிரான ஒரு விஷயம், ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்காக இதை செய்யறாங்கன்னா உடனடியாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லையே. இதுவே 1.5 மாதம் நடக்கும். 1.5 மாதம் ஆகுது. இது இப்போ ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு தொகுதியில் வந்து 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காருன்னு உண்மை. மீதி 99 பேர் ஏன் புறக்கணிச்சாங்கிறதுக்கான சட்ட ரீதியாக நீங்கள் கேள்வியே எழுப்ப முடியாது. அந்த ஒரு ஓட்டு யார் வாங்கினானா அவன் ஜெயிச்சிட்டான், அவ்வளோதான். அவன் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம். எல்லாருக்கும் வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்கணும்ல, அதுவே இல்லையே. கட்சியோட தேர்தலுடைய அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாக்குறுதிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமா சொல்லிட்டே இருக்காங்க. அது எப்படி அப்புறம் வந்து அடுத்த 5 வருஷத்துல செய்வேன்னு சொன்ன விஷயத்தை எப்படி 8-10 தேர்தல் வரைக்கும் நீ இழுத்துட்டே போற? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்கள். வணக்கம். வணக்கம். முதல் முறையாக அரசியல் ரீதியான கேள்விகளை உங்கள்கிட்ட முன்வைக்க போகிறேன். ஆமாம், அரசியல் தரப்புலையும் வந்துட்டீங்க. இப்போ சினிமாவிலிருந்து அரசியலுக்கு சொல்ல முடியாது. இப்போ பொதுவாக நீங்கள் வந்து சமூக வலைதளங்களில் வந்து இந்த தேர்தல் முறையே தவறு அப்படின்னு தொடர்ந்து எழுதிட்டு இருக்கீங்க, பேசிகிட்டு இருக்கீங்க. எந்த வகையில் நீங்கள் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறீங்க? பல கருத்துக்கள், பல விதங்கள் அதில் சொல்லலாம். அதில் இப்போ உதாரணமாக இப்போ நடந்த விஷயத்தை வச்சுக்கோமே. இப்போ சூரத் இந்தூரில் நடந்ததை பாருங்கள். காங்கிரஸ் வேட்பாளர் வந்து வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது ஒரு இடத்துல, இன்னொரு இதில் அவரே வாபஸ் வாங்கிட்டார். மற்ற சுயேட்சைகள் வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா இப்போ வந்து பாஜக வந்து அன்னபோஸ்ட்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க, தேர்தல் கமிஷனை அறிவிச்சிருக்கு. ஆனால் இது 2012க்கு முன்னாடி இது ஓகே. ஏன்னா எப்போ வந்து நோட்டா அப்படின்னு வந்ததோ அப்போ நீங்கள் அன்னபோஸ்ட்டுங்கிறத கிடையாது. ஏன்னா யாருக்கும் வாக்களிக்க விரும்பாதவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அதில் இருக்குது. அப்போ நோட்டால் இருக்கிறப்ப எப்படி நீங்கள் அன்னபோஸ்ட்னு அறிவிக்க முடியும்? இப்போ யாருக்குமே வாக்களிக்கலைன்னா கூட நீங்கள் நோட்டாவில் போட்டு போயிடலாம்ல. அப்போ வந்து இது எவ்வளவு வந்து ஒரு தவறான நடைமுறையாக இது இருக்குது. இப்போ இது சம்மந்தமாக உச்சநீதிமன்றத்துலேயும் இப்போ வழக்கு இருந்துகிட்டு இருக்குது. இது எவ்வளோ பெரிய தவறு இது. இது ஒரு பக்கம். இது தேர்தல் கமிஷன் செய்த தவறு. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முறையே தவறுன்னு சொல்லிட்டு இருக்கேன், பல காலமாக சொல்லிட்டு இருக்கேன். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை 2 தொகுதியில் போட்டிடுற விஷயம் இருக்கு இல்லையா, அது ஜனநாயகத்துக்கு மிக எதிரான ஒரு விஷயம், ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு தலைவர் இருக்கிறாரு, 2 தொகுதியில் போட்டிடுறாரு, 2த்திலும் ஜெயிச்சுட்டு ஒரு இதை ராஜினாமா பண்ணுறாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ இவர் ராஜினாமா செய்யக்கூடிய அந்த தொகுதியில் உதாரணமாக இப்போ கடந்த தேர்தலில் மோடி அது மாதிரி போட்டிக்கிட்டார். குஜராத்தில் ஒரு தொகுதியும் வாரணாசிலையும் போட்டிக்கிட்டார். அப்புறம் குஜராத்தில் போட்டியிட்ட தொகுதியை ராஜினாமா பண்ணார். அந்த தொகுதி மக்கள் எதுக்காக ஓட்டு போட்டிருப்பாங்க? நாம் வந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. அப்புறம் இவர் வெற்றி பெற்று நமக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு இது. அப்போ அந்த மக்கள் ஏமாற்றப்படுறாங்க. இவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கு முடியே அவர் வந்து அங்கே போட்டியிடலை அப்படின்னா இவர் கட்சியிலே வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கான். அந்த வாய்ப்பு மறுக்கப்படுது. அடுத்தது, இவர் பிரதமர் வேட்பாளருங்கிற தோற்றத்தில் இருந்ததுனால ஜெயிச்சிருக்கலாம். அங்கே குஜராத்தில் போட்டியிட்ட தொகுதியில் இல்லை அப்படின்னா வேற ஒருத்தர் போட்டியிட்டா எதிர்கட்சி கூட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கான வாய்ப்பு போகுது. இதை தவிர உங்களுக்கு மறுபடியும் அங்கே வந்து ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் தேர்தல்னா அரசுக்கு செலவு தான். தேவையில்லாத ஒரு மீண்டும் ஒரு தேர்தல், அதுக்கு ஒரு செலவு, அதுக்கு ஒரு பிரச்சாரம். இப்போ அரசு ஊழியர்கள் தாமரத்தை வந்து மாத சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் ஊழியர்களை விட்டுருங்க, அன்றாடங்காட்சிகள் என்ன செய்வாங்க? அவங்க அன்றைக்கி என்ன இப்படி வேலை பார்க்க முடியும்? தமிழ்நாட்டிலேயே இந்த 2 பேர் ஒரு முறை இருந்திருக்குன்னு. தமிழ்நாட்டிலேயும் நிறையா இருக்குது. இன்னும் சொல்ல போனேன் என்னன்னா, 1991 ஜெயலலிதா போட்டியிட்ட போது அவர் 2 தொகுதியில் போட்டியிட்டார். பர்கூர், காங்கேயம். பர்கூரை தக்க வச்சுக்கிட்டு காங்கேயத்தை வந்து ராஜினாமா பண்ணார். இன்னும் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம்னா முத்துராமலிங்கனாரே வந்து அந்த மாதிரி 2 தொகுதியில் போட்டிட்டு வெல்றது தான் அவருடைய வழக்கமாக இருந்தது. ஏன் 2 தொகுதியில் அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தில் இருக்குது? சந்தேகம் தான். வேற என்ன காரணம்? தோத்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் அது. இப்போ வாய்ப்புகளை இழந்துருவோம். அதை தவிர வேற காரணம் எதுவுமே இருக்கிறதா தெரியவே இல்லையா? இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு யார் செய்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இப்போ இந்த முறை வந்து வாரணாசியில் மட்டும்தான் போட்டிடுறாரு மோடி. கடந்த தேர்தலில் 2 இதில் போட்டிட்டாரு. கடந்த தேர்தலும் சரி இப்பயும் சரி ராகுல் 2 தொகுதியில் போட்டிடுறாரு. வயநாடு ஒன்று, இந்த ரேபரேலி ஒன்று, அமைதியில் போட்டிட்டாரு. இப்போ ரேபரேலிக்கு வந்திருக்கு. இப்படி இது யார் செய்தாலுமே அது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு இழிவான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஒரு பயந்தாங்க அப்படிங்கிற ஒரு பக்கம்.
இன்னொன்று நான் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை நம்ம இப்போ பார்க்கணும். இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இந்த முறை வந்து ஒரு 1.5 மாதங்கள் தேர்தல் நடக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் 5 நாள் இல்லாட்டி ஒரு 15 நாள் இடைவெளியில் முடிஞ்சிடும். 7 கட்டங்களாக தேர்தல் நடத்துகிறாங்க. இந்த முறையை எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப தவறான முறை. இன்னொரு என்னன்னா வாக்கு சீட்டு முறைங்கிறது தான் சரியாக இருக்கும். இன்னும் முன்னேறிய நாடுகளில் நம்மளை விட அறிவியல் ரீதியாக முன்னேறிய நாடுகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா வாக்கு சீட்டு முறை தான் இன்றைக்கும் போயிட்டு இருக்கு. இங்கே தான் சொல்கிறாங்க சரி இந்த எதுக்காக இதை செய்கிறான்னா உடனடியாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லையே. இதுவே 1.5 மாதம் நடக்கும். 1.5 மாதம் ஆகுது. இது இப்போ ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும். இப்போ இன்றைக்கி ஓட்டு போட்டுட்டு நீங்கள் 1.5 மாதம் வரைக்கும்னா இப்போ பாருங்கள் குளிர் பிரதேசமான நீலகிரியிலேயே வெப்பத்தினால வந்து மின்சார அது பாதிப்பு, அதனால் சிசிடிவி இல்லை. அப்போ மற்ற இடத்துல என்ன ஆகும்? இல்லை 1.5 மாதம் நீங்கள் வந்து அந்த வாக்குப்பெட்டிகளை வந்து பாதுகாக்கிறது இருக்குல்ல, போலீஸ் பாதுகாப்பு, அதுக்கான அந்த டெக்னாலஜிக்கல் இது இப்போ ஹீட்னால அந்த சிசி அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்ததாக ஒரு புகார் வந்ததில்ல, எந்த பட்டன் அமிச்சாலும் தாமரைக்கு ஓட்டு விழுகுது. ஆக இது எல்லா விதத்துலையுமே தப்பாக இருக்குது இந்த தேர்தல் முறை. இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அடிப்படையான இந்த தேர்தல் முறையை பற்றியே நான் எழுதுனது பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தொகுதியில் வந்து 100 பேர் இருக்கிறாங்க. இந்த 100 பேரில் ஒருத்தர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காருன்னு வைப்போமே, மீதி 99 பேர் ஏன் புறக்கணிச்சாங்கிறதுக்கான சட்ட ரீதியாக நீங்கள் கேள்வியே எழுப்ப முடியாது. அந்த ஒரு ஓட்டு யார் வாங்கினானா அவன் ஜெயிச்சிட்டான், அவ்வளோதான். அவன் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், முடிஞ்சு போச்சு. அப்போ 99 இது எப்படி ஜனநாயகமாகுது? ஜனநாயகம் எதிரான ஒரு விஷயம். இன்னும் பல நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற வாக்காளர்னா மொத்த வாக்குப்பதிவில் 50% மேலே அவன் எடுத்தால் தான் வெற்றி பெற்ற வேட்பாளர். அப்படி இல்லைன்னா மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். இங்கே அப்படி கிடையாது. 99 பேர் ஓட்டு போடலை, ஒரு 10 பேர் தான் ஓட்டு போடுறாங்கன்னா அதில் ஒரு 8 பேர் ஓட்டு போட்டால் இவர் ஜெயிச்சு. ஆமாம், இது நான் கற்பனையாக சொல்லலை. 1980களில் ஜம்மு காஷ்மீரில் இந்த மாதிரி நடந்தது. 10% வாக்குப்பதிவு, 15% வாக்குப்பதிவு, இப்படி தான் நடக்கும். அதுக்கே என்ன புகார் வரும் அப்படின்னா அதையும் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடலை, அங்கே இருக்கிற இராணுவத்தினரை ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி கூட கட்டுரைகள்லாம் வந்திருக்கு பத்திரிகைகளில். இப்போ இந்த இந்திய தேர்தல் ஆணையமே வாக்கு செலுத்துங்க, வாக்கு உங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணுறாங்க, விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் பொதுவாக அந்த 3 கட்ட தேர்தல்களில் பார்த்தீங்கன்னா வாக்கு சதவீதம் படிப்படியாக குறைஞ்சிருக்கு. இல்லை, இவங்க அந்த விளம்பரம் படுத்துறதுல இருக்கிற ஆர்வம் வாக்காளர்களுக்கு வந்து உரிய வாக்குரிமை இருக்கான்னு பார்க்குறதுல இல்லை. இதுக்கு பண்ணுற செலவுக்கு அதை பண்ணணும். லட்சக்கணக்கான பேருக்கு வாக்குரிமை இல்லை. அவன் வந்து யூடியூப்பில் எடுத்து போட்டுட்டு இருக்கிறான், பத்திரிகைகள் டிவியிலக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இதை சரி பண்ணணும் முதல்ல. இவங்க எல்லாருக்கும் வாக்களிக்கிறதுக்கான உரிமை இருக்கணும்ல, அதுவே இல்லையா? அது ஒரு பக்கம். அடுத்தது அந்த வாக்குப்பதிவு குறைவதற்கான காரணத்தை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த தேர்தல் முறை தவறுங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். என்னென்னா, அதே மாதிரி ஒரு தொகுதியில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. அதில் 51 வாக்கு பெற்றவர் வெற்றி பெற்றுட்டார். 2 பேர் தான் போட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோ. 49 வாக்கு வாங்கினவர் தோற்று போயிட்டார். இந்த 49 வாக்கு இருக்குல்ல, அந்த 49% வாக்குக்கு எந்தவித மரியாதையுமே கிடையாது. அது எப்படி ஜனநாயகமாகும்? இதே பல நாடுகளில் வந்து விகிதாச்சார முறை உண்டு. இப்போ இலங்கையில் கூட அது உண்டு. தோல்வி கூட அந்த கட்சிக்கு எத்தனை சதவீத வாக்கு வந்துட்டு அதன் அடிப்படையில் வந்து ஒரு உறுப்பினர் கொடுக்கக்கூடிய நடைமுறை இருக்குது. இங்கே அதுவும் கிடையாது. 2 கட்சி எதிரெதிராக போட்டிடுறாங்க மாநிலத்தில், இல்லை இந்தியாவில். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் யாரெல்லாம் எதிர்த்து போட்டிட்டானோ அவன் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிடறான், இல்லை அந்த எம்எல்ஏ இங்கே வந்துடுறான். அப்புறம் ஒரு கூட்டணியில் நின்று வெற்றி பெற ஒரு எம்பி இன்னொரு இடத்துக்கு மாறுறாரு. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி வந்து ஜனநாயகத்தில் வந்து பொதுவாக என்னென்னா மக்கள்கிட்ட வந்து இந்த பணம் வாங்குற முறை இருக்குல்ல, ஒரு வாக்கு செலுத்துவதற்காக பணம் வாங்குறது, அது வந்து ஒரு இந்தியா முழுவதும் அது ஒரு பரவி இருக்கு. இதில் வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்க இது வந்து திராவிட மாடலில் தான் இருக்குது. அப்படிலாம் இல்லை, இந்தியா முழுக்க இருக்குது அந்த விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த தேர்தலில் கூட இந்தியா முழுக்க பல இடங்களில் வந்து அந்த மாதிரி அரசியல் கட்சிக்கு போன வேட்பாளர்கள் போன பணத்தை பிடிச்சிருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்கு தேர்தல் நடத்தி. ஆனால் அதை இன்னொரு விதமாகவும் பார்க்கணும். இப்போ அரசியல் ரீதியான விஷயங்கள் மிக மோசமாக நடக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லா மக்களுக்குமே இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றும் இதை பண்ண முடியாது. குறைஞ்சபட்சம் அந்த காசாவது வாங்கிக்குவோம், இவன்ட்டையும் வாங்குவோம் அவன்கிட்டையும் வாங்குவோம். அந்த எண்ணம் இது ஒரு வகையில் சொல்ல போனால் இது ஒரு வகையான புரட்சி தான். புரட்சின்னு சொல்ல முடியாது, மக்கள் வைத்தறிச்சல் புரட்சின்னு கூட சொல்லலாம். இல்லை, ஒரு ஊழல் மனம் வந்துட்டு இல்லை, அது ஒரு இயலாமை தான். அது நீங்கள் வேறு வழியே இல்லை. இப்போ டிராஃபிக்கில் போயிட்டே இருக்கிறோம், நம்ம சுற்றி இருக்கிற யாருமே டிராஃபிக்கை மதிக்கல அப்படின்னா நீங்கள் மதிப்பீங்களா? நீங்கள் மதிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், பச்சை சிக்னலுக்காக பின்னாடிலாம் போட்டு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறான், அவன் முந்தி போகிறான், நீங்களும் போக தான் செய்வீங்க. அந்த சூழல் வந்து நம்மளை அப்படி தள்ளி விட்டுறது இல்லை. அந்த மாதிரி தான் இதை சொல்லணுமே தவிர மக்கள் மேலே எதுவும் இல்லை. இந்த தேர்தல் முறையாக தப்புங்கிறதுக்கான பல காரணங்களில் இன்னொரு காரணம் சொல்கிறேன். அதாவது ஒருத்தர் வந்து ஒரு தொகுதியில் எம்எல்ஏவாக இருப்பார்,
அடுத்தது நாடாளுமன்ற தேர்தல் வரும். இதை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போவார். ஹெச் வசந்தகுமார் அப்படி தான் நாங்குநேரி எம்எல்ஏவாக இருந்தார் கன்னியாகுமரி. ஏன் அந்த அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கட்சி பல லட்சம் பேர் இங்கே இருக்கிறாங்க உறுப்பினர், தமிழ்நாட்டில் மட்டுமேன்னு சொல்கிறாங்க. இது தகுதியான வேறு ஆளே இல்லையா? இது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ அங்கே மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்கணும். இல்லை, அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அந்த கேண்டிடேட்டை நிற்க வச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னா ஒரு அரசியல் கட்சி முடிவு பண்ணுறாங்க. அப்படி நினைக்கிறேன் நான். அதை அங்கே வேறு யாராவது ஏற்கனவே பொறுப்பில் இல்லாதவர்கள் நிறுத்தி வச்சு வெற்றி பெற முடியுமா தான் பார்க்கணும். ஏன்னா இது தனிப்பட்ட அரசியல் கட்சியோட விஷயம் மட்டும் இல்லை. தேர்தல் நடத்துறது அரசாங்கத்தோட நம்ம காசு செலவு தவிர அந்த மக்கள் இவர் எம்எல்ஏவாக 5 வருஷம் இருப்பார் தானே ஓட்டு போட்டாங்க. அப்போ அவங்கள ஏமாத்துறது இந்த இடத்துல நியாயம். அப்போ இவரை விட்ட வேறு வழி இல்லைன்னா அந்த கட்சிக்கு தான் அவமானம். அது காங்கிரஸ்னு இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இதே மாதிரி காங்கிரஸில் இன்னொன்று வேறு விதமான ஒரு இது நடந்தது. பாண்டிச்சேரியில் நாராயணசாமி முதல்வர் ஆகிறாரு, அவர் எம்எல்ஏவே இல்லை. ஒருத்தர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே நின்று ஒரு எம்எல்ஏ ஆகிறாரு. ஏன் எம்எல்ஏவை இருக்கிற ஆளில் உங்களுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது எல்லா கட்சியிலுமே இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு, தவறு. இதை மாற்றணும். ஏன்னா இவங்க 6 மாதம் நீங்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் 6 மாதம் வரைக்கும் டைம் தர்றாங்கல்ல, அந்த மாதிரி எதுக்குன்னு கேட்குறாரு. இன்னொரு ஆல்ரெடி எம்எல்ஏவை இருக்கிற ஆள்லேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடு அதுக்கு வக்கீல். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் இப்போ பொய்யா பேசுறது. பிரதமர் மோடியே பொய்யான தகவல்கள் சொல்றாரு. தேர்தல் அறிக்கையில் இல்லாத விஷயங்களை எல்லாம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதா பேசுறாரு. எரும மாடை பிடிச்சிட்டு போயிடுவாங்கங்கிறாரு, சொத்தை பறிச்சிருவாங்கங்கிறாரு. ஆனால் தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆமாம், இப்போ என்னென்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கானாவில் காங்கிரஸை தரம் தாழ்ந்து விமர்சித்தார் சந்திரசேகர் ராவுன்னு சொல்லிட்டு அவர் பேசுறதுக்கு 2 நாள் தடை போடுறாங்க. ஆனால் நோட்டீஸ் விட்டாங்க, தடை போட்டாங்க. ஆனால் இங்கே பேசின மோடிக்கு நோட்டீஸ் விடலை, அந்த கட்சி தலைவர் நட்டாவுக்கு நோட்டீஸ் விடுறாங்க. அப்போ இந்த தேர்தல் ஆணையங்கிறது எவ்வளோ ஒரு மோசமாக செயல்படுத்த அளவில் இருக்குது. இல்லை, அவர் மோடியோடைய செயல்பாட்டு அவங்களுடைய நோக்கத்தில் தான் அந்த ஆணையமே செயல்படுற மாதிரி அதுதானே இருக்குது, அதான் நடக்குது. அதாவது நான் சொல்கிறது என்னன்னா 2 விஷயம். இந்த தேர்தல் ஆணையம் மோசம் ஒரு பக்கம், தேர்தல் முறையே தப்புங்கிற நான். இப்போ இருக்கக்கூடிய இந்த தேர்தல் அமைப்பே தப்பு. ஒருத்தரே 2 தொகுதியில் போட்டிடுறது, ஒரு தொகுதியில் ஒரே ஒரு வாக்குப்பதிவு பண்ணி அது ஒருத்தர் வந்துட்டார் ஜெயிச்சிட்டாருன்னா அதை ஓகே சொல்கிறது. அடுத்தது ஜெயிச்சதுக்கு அப்புறமேல கூட்டணி வச்சுக்கிறது இஷ்டத்துக்கு. இவங்க மக்களுடைய கருத்துக்கு விரோதமாக வச்சுக்கிறது. 49% வாக்கு வாங்கினவங்களுக்கு எந்தவித மரியாதையும் இல்லை, எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறது. இப்படி அடிப்படையே தப்பு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பிரதமர் மோடி கூட சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். இந்த வருஷம் 64 நாடுகளில் தேர்தல் நடக்குது, அதில் இந்தியா தான் உயர்ந்து நிற்கிதுன்னு. இருக்கிறதுல கேவலமான தேர்தல் முறை இதுதான். இது ஜனநாயகமே கிடையாது. இப்போ தேர்தல் முறை தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அந்த குறைகளை நீக்கணுங்கிறது தான் ஒரு நல்ல தேர்தல் முறையாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். ஏற்கனவே அதாவது இந்த ஒருத்தரே 2 தொகுதியில் நிற்கிறது இருக்கு இல்லையா, ஏற்கனவே ஒரு சட்டம் இருக்குது. என்னன்னா ஒருத்தர் 2 தொகுதிக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2001 ஜெயலலிதா 4 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணது என்னன்னா, அவங்க ஒரு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டுட்டாங்க. அவங்களுடைய வேட்புமனு ஏற்கப்படாது அந்த சட்ட விதிப்படியே. அது தெரியக்கூடாது, 4 இதில் நம்ம வேட்புமனு தாக்கல் செஞ்சனால நம்ம நிராகரிச்சிட்டாங்கன்னு வரணுங்கிறதுனால 4 தொகுதியில் பண்ணார். அவர் வாக்கு நிராகரிக்கப்பட்டது. அப்போ ஒருத்தவங்க 3 தொகுதியில் பண்ணாலே வாக்கு நிராகரிச்சிருவாங்க வேட்புமனுவை. அப்படிங்கிறப்ப நீங்கள் எதுக்கு 2 மட்டும் அனுமதிக்கிறீங்க? இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்கல்ல, அப்போ அவர் பெரிய கோடீஸ்வர வேட்பாளராக இருக்கார். ஆனால் அவருக்கு சொந்த கார் இல்லை, இந்த சொத்து விவரங்கள் இருக்குல்ல, இதுவே கொஞ்சம் ஃபேக்காக இருக்குது. எவ்வளவு ஒரு மக்களை இந்தியா முழுவதும் சொல்கிறோம். இந்தியா முழுக்க எல்லா கட்சியும் இது மாதிரி தான் பண்ணது இல்லை. இல்லை இன்னொரு என்னன்னா, ஒருத்தருக்கு காரே கிடையாது, ஆனால் 10 டிரைவர் வேறு சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். அது எப்படி? அது சொந்த காரே கிடையாதுங்கிறாங்க. சொந்த காரே கிடையாதுங்க, ஆனால் 10 கார்களுக்கான டிரைவர் சம்பளம் வாங்கிட்டு இருப்பான். அதுதான் வினோதமாக எப்படி அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்காது. அவங்க போடுற உடையிலேருந்து அவங்க தங்குற வீடுகள்லேருந்து ரொம்ப சொகுசாக வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்போ இதனால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனால் மக்கள்கிட்ட வரும்போது நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. கார் இல்லைங்கிறது, வீடு இல்லைங்கிறது, இது எல்லாம் பொய்ங்கிறது நல்லா தெரிஞ்சு. இதெல்லாம் தேர்தல் முறையில் நீங்கள் சொல்கிற அந்த குறைபாடுகள் வருது. பொய் சொன்ன அப்படின்னா உனக்கு சரியான ஒரு தண்டனையாக உனக்கு நீ திரும்ப வெற்றி பெற்றாலும் செல்லாதுன்னு சொல்கிற மாதிரியான விஷயங்கள் வரணும். அது வர்றதில்லை. அடுத்தது நீங்கள் சொன்னது மாதிரி இப்போ மோடி நிறைய பொய் சொல்லிட்டு இருக்கிறாரு. பல பேர் சொல்கிறாங்க அது மாதிரி நடக்காத விஷயத்தை வாக்குறுதி கொடுக்குறது. அதை பற்றி ஒரு கண்டனம் கூட எங்கேயும் வரமாட்டேது. எதுவுமே பொய், இந்த தகவல் பொய் அப்படின்னு. இப்போ சிலர் இப்போ கட்சியோடைய தேர்தலுடைய அறிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாக்குறுதிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அது எப்படி அப்புறம் அடுத்த 5 வருஷத்தில் செய்வேன்னு சொன்ன விஷயத்தை எப்படி 8-10 தேர்தல் வரைக்கும் நீ எழுதிட்டே போகிற? அப்புறம் எப்படி நியாயமான விஷயமா இருக்கும்? அதே மாதிரி இந்த தேர்தல் பத்திரம் இருக்குல்ல, அதுவும் மிகப்பெரிய ஒரு இதாக பெரிய ஒரு ஊழல். அது
உலக அளவிலேயே மிக மலினமான மிக கேவலமான சட்டப்பூர்வமான ஒரு கரப்ஷன் மாதிரி அது. இது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பெரிய அளவில் கூட நிதி கொடுத்துருக்குதோ அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அங்கே ரைடு நடந்திருக்கு. இல்லை அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அரசு ரீதியான ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்டோ ஏதோ விஷயம் கிடைச்சிருக்கு. அப்போ இதுக்குள்ளே நடக்கிறது என்ன? முன்னாடிலாம் தேர்தல் நிதின்னு கொடுப்பாங்க, ஃபோட்டோலாம் வரும். இப்போ எதுவுமே நிறுவனத்தோட அதிபர்கள் வந்து அடுத்தது இந்த தேர்தல் பத்திர விஷயத்தை எப்படி டீல் பண்ணாங்க பாருங்க. அந்த வங்கியை வந்து ஸ்டேட் பேங்கை மிரட்டி அந்த ஸ்டேட் பேங்க் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க, என்ன 2 மாதம் ஆகும். அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து அதில் கடுமையாக சொன்னதுக்கு அப்புறமேல கொடுக்குறான். அப்போ எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம அரசியல் சட்டத்திலே இருக்குது, ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஜாதி மத அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இங்கே அதான் நடக்குது. மத வெளிப்படையாக நடக்குது. ஜாதிகளை பிரிக்கிறது. இப்போ பாஜகவுடைய தலைவர்னு சொல்லக்கூடிய இடத்துல அதை நட்டான்னு ஒருத்தர் இருந்தால் கூட மோடி தான் ஒரு பிம்பம். அவர் தான் அவரே பாஜகவுடைய அத்தாரிட்டி. அவரே வந்து எவ்வளோ பொய் சொல்கிறாரு. இஸ்லாமியர்கள் வந்து வந்தேரிகள்ங்கிறாரு, இங்கே வந்தீங்கன்னா இந்துக்கள்கிட்ட இரவு மாட பிடிக்கிடுவாங்கங்கிறாரு. எவ்வளோ விஷயங்களை அந்த சாம் பிட்ரோடா வந்து ஆப்பிரிக்கர்கள் போல தென்னிந்தியர்கள் இருக்காங்க, வட இந்தியர்கள் சைனீஸ் போல இருக்காங்கன்னு ஒரு நார்மலாக ஒரு கருத்து சொல்லி அது ஒரு பெரிய சர்ச்சையாக. உண்மையிலேயே மோடியோட இனவெறி அது. ஏன் அப்படின்னா அவர் வந்து நீக்ரோக்கள்ங்கிறத மட்டும் சொல்லலை. அவர் சாம் பிராட்டா சொன்னது அது மாதிரி அவர் வந்து வட இந்தியர்கள் வந்து இவங்க மாதிரி இருக்கிறாங்க, வெள்ளையர்கள் மாதிரி இருக்காங்க, கிழக்கு பகுதியில் சீனர்கள் இதெல்லாம் விட்டுட்டாரு. ஆப்பிரிக்கர்கள் மாதிரி இருக்கிறாங்கிறது மட்டும் ஆப்பிரிக்கர்கள் வந்து கேவலமா? இல்லை நம்ம மேலதான் அது ஒரு கண்ணு அவருக்கு. இல்லை அது மூலமா ஆப்பிரிக்கர்கள்லாம் நான் கேவலமான வார்த்தையா? அது ஒரு விஷயம். இன்னொன்று அவர் சொன்னது என்ன, அதில் இப்படி வெவ்வேறு விதமான இருக்கிறாங்க, பலவித உணவு வேறுபாடுகள் இருக்குது, ஆனால் அதை தாண்டி நம்ம ஒற்றுமையாக இருக்கிறோங்கிறத தான் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, மனித இனம் தோற்றத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணப்போ அந்த டிஎன்ஏ வந்து ஆப்பிரிக்கன் டிஎன்ஏ வந்து மதுரையில் உசிலம்பட்டியில் ஒருத்தருக்கு இருக்கு. ஆரம்பம் மனிதன் தோன்றது அங்கே தான் சொல்லி கூட ஒரு கருத்து உண்டு. அது நம்மளோட டிஎன்ஏ ஒத்து போகல. என்னுடைய கேள்வி வந்து என்னன்னா, இப்போ மற்ற சீனர்கள்னு சொன்னப்போ அவங்கள பற்றி பேசலை, வெள்ளையர்கள்னு சொன்னப்போ இதெல்லாம் பேசலை, விட்டாச்சு. ஆப்பிரிக்கர்கள்னு சொன்னது என்னன்னா, இப்போ ஆப்பிரிக்கர்கள்லாம் கேவலமா? அந்த மனநிலையை பாருங்களேன். அப்போ இவர்கிட்ட வந்து அந்த இனவெறி இருக்குது. யார்? மோடியோடைய மனசில் இருக்கிற இனவெறி தான். அவர் அப்படி எழுதலை. அவர் எழுதுனது பல்வேறு விதமான பிரிவுகள் இருந்தாலும் கூட எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த ஒற்றுமையை காப்பாற்றணும், அப்படி தான் அவர். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து குடும்ப கட்டுப்பாடு அந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடித்து நம்ம மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்கோம். இப்போ வட இந்தியா, பீகார், உத்தரப்பிரதேசம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது. அதனால தொகுதிகளே வந்து அதிகமாகிற ஒரு இது வருது, நமக்கு தொகுதி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான கேள்வி இது. இது என்னன்னா, அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற அதிகாரமுள்ள ஒரு அமைப்பை உருவாக்கணும். இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இங்கே வச்சு தந்தை பெரியாரை தான் கேட்டார், இப்போ மெஜாரிட்டி அவன் இருக்கிறான், நீ இங்கே இருக்கிறத வச்சுட்டு போனீங்கன்னா அவன் எல்லாத்தையும் புறந்தள்ளிடுவானே. ரொம்ப எளிமையாக சொன்னார். இப்போ அதானே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீட்டு விஷயத்தில் இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியை சேர்த்த 40 எம்பிக்களுமே வந்து அதுக்கு எதிராக வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க தான் நம்ம. ஆனால் அதே நேரத்தில் நார்த் இந்தியாவும் சேர்த்து பார்க்குறப்ப அந்த நாடாளுமன்றத்தில் ஜெயிக்க மாட்டேங்குது. இதான் பெரியார் சொன்னார். அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிற இந்த சூழலே இப்படி இருக்குன்னா, இன்னும் நீங்கள் எம்பி தொகுதியை குறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? இன்னும் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிடும். அப்போ இதே மாதிரி சீரமைப்புங்கிற பேரில் அது குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி அதோடைய அந்த உரிமைகளே எதுவும் கேட்க முடியாத மாதிரி ஒரு. அதாவது நீ நல்லா ஸ்போர்ட்ஸில் ஓடனப்பா, சிறந்து நல்லா ஓடின, உனக்கு தான் முதல் பரிசு என்னன்னா உன் காலை வெட்டுறது. அது எப்படி பரிசாகும்? நீ நல்லா, அதாவது அரசு சொல்கிறத கேட்டு அதை செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைச்சது அப்படிங்கிறது வந்து பாராட்டி ஒரு அங்கீகாரம் தர வேண்டிய ஒரு விஷயத்துக்கு தண்டனை கொடுத்தா என்ன அர்த்தம்? இப்போ அந்த மாதிரி தான் இந்த தேர்தல் முறையில் அதுவும் வரும். இடதுசாரி கட்சிகள் கூட இதில் வந்து கவனம் செலுத்தாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது சம்பந்தம் இடதுசாரி தலைவர்கள்ட்டெல்லாம் கூட நான் பேசியிருக்கிறேன். அதை யாருமே வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஆமாங்க இதெல்லாம் ரொம்ப சரியான பாயிண்ட் தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதை இது இல்லை. இப்போ சமூக நீதி பேசக்கூடிய திமுக இருக்குது, ஒரு வலுவான கட்சியாகவும் இருக்குது. இந்த தேர்தல் முறையே வந்து சமூக நீதிக்கு எதிரானது. அவங்க குரல் கொடுக்கலாம், அவங்களும் வந்து அந்த மாதிரி எதுவும் குரல் கொடுக்கறதுக்கான ஒரு இதாக இல்லை. இது எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இதை தவிர அரசியலை தாண்டிய அளவில் ஒரு அறிவார்ந்த ஒரு கூட்டம் இதுக்காக செயல்பட்டு அது மாதிரி ஒரு முன்னெடுக்கப்பட்டதுன்னா அது தீவிரமாக ஒரு இதாக மாறணும், இயக்கமாக மாறணும். இப்போ இந்த சோசியல் மீடியா வலுவாக இருக்குது. அந்த மாதிரியான இதில் வந்து அரசியலை தாண்டின அதே நேரத்தில் அரசியல் அக்கறை உள்ளவர்கள் இதில் சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.